ஹலோ, நாங்கள் வந்து செக்இன் பண்ணிட்டோம். இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆமாம், லஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மேடமும் கிளம்பியாச்சு, அந்த மேடம் வெளியில் போயாச்சு. பாரு, எல்லாம் ஹாலோவீனுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஆமாம், வெள்ளைக்காரவங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதனால இவங்க வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வியட்நாமீஸ் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். இது ஃபா, இது சிக்கன் ஃபா. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இது வந்து சிக்கன் நூடுல்ஸ். அது நம்ம ஊர் மாதிரி தான், பட் இன்னும் கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது. இதிலே சிக்கன் ஃபா இருக்குது, பீஃப் ஃபா இருக்குது. சிக்கனே எனக்கு பிடிக்கல, இல்லை பீஃப் வேறையான்ட்டு ட்ரை பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ்ஷஸ் இன் வியட்நாம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய கிடைக்கும், பட் அந்த ஊருக்கு போயிட்டு எப்போயாச்சும் ஒரு வாட்டி இந்தியன்னா ஓகே, பட் ரெகுலராக நம்ம வந்து அவங்க ஊர் குசீன் ட்ரை பண்ணால் தான் அதில் ஒரு வெரைட்டி இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம ஊருக்கு திரும்பி வந்தோடனே நம்ம இந்தியன் தான் சாப்பிட போகிறோம். இது என்னடா வெறும் லஞ்சுக்கே லேக்ஸில் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? 1 இந்தியன் ரூபி வந்து 294 வியட்நாமீஸ் தான். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஹலோ, நாங்கள் ஈவினிங் ஸ்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கோம். காக் சான் டெம்பிள் அப்படின்னு ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே நல்ல சில்லியாக இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் வந்து ட்ரிசில் ஆச்சு. இப்போ கிளைமேட் நல்லா கூல் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்குது. அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். தொட்டாலே காசு கேட்பாங்கம்மா, பார்த்துக்க. இங்கே பாருங்க, வியட்நாமில் வேலைக்காரி. முன்னாடி போங்க, பார்க்கலையே. ஆரு நக்ஷு இது பார்த்தீங்களா? 1 லட்சத்துக்கு இளநீ. எத்தனை 5 இளநீ வாங்கியிருக்கோம். 1 lakh rupees. நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இவ்வளோ காஸ்ட்லியான இளநீ? நாங்கள் போனது அக்டோபரில். அப்போவே கிறிஸ்மஸ் தீம்ட், கிறிஸ்மஸ் டெக்கார், அப்புறம் ஹாலோவின் டெக்கார்லாம் வச்சுருந்தாங்க. வியட்நாமீஸ் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் எல்லா பொருள்லையும். நாங்கள் மிட் அக்டோபரில் போனனால ஆன் அண்ட் ஆஃப் மழை இருந்தது. நார்த் சவுத் வியட்நாம்னு மாறி மாறி மழை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈதர் பிஃபோர் மான்சூன் வந்து புக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் ஓல்ட் குவார்ட்டர் ஹனாய். இந்த சைடு போகலாமா? எந்த சைடு வேணாலும் போகலாம். சும்மா இங்கே எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். என்னோடய பேக் ஜிப்பு பிஞ்சிருச்சு, அது வாங்க போகிறோம் இன்றைக்கி. இதுதான் ஹுவான் கியாம் லேக்கில் இருக்கிற காக் சான் டெம்பிள். இது ஈஸிலி அக்சசிபிள் தான். இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போகணும். இந்த டெம்பிள் வந்து 19th சென்ச்சுரியில் ட்ரான் டைனஸ்டியில் இருந்த ரூலர்ஸ் வந்து பில்ட் பண்ணது. இந்த ரூலர் பார்த்திங்கன்னா வியட்நாமீஸ் ஆர்மியவே 13th சென்ச்சுரியிலேருந்து ஜெயிக்க வச்சுட்டு வராராமா. ஸோ இது வந்து இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ். இந்த லேக்கில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஈவினிங் ஒரு 4 o'clock நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சன்செட்டுக்கு முன்னாடியும் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். சன்செட்டுக்கு அப்புறமும் இந்த பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக லைட்டிங் போட்டுருவாங்க, அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 4 o'clockங்கிறது நமக்கு வந்து வியட்நாமில் 5:30க்கெலாம் சன்செட் ஆகிடும், ஃபுல் டார்க் அண்ட் டஸ்கி ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஈவினிங் லைட்டை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு அழகான இடம் அது.
30,000 VND அடல்ட்ஸ்க்கும் 15,000 VND கிட்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 100 rupees பர் அடல்ட், அப்புறம் 50 rupees பர் கிட். அவ்வளோதான் இதோட ஃபீஸு. இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கல்ச்சுரலான ஒரு பிளேஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ். ப்ளஸ் அவங்களும் வந்து நம்ம ஊர் சாமிங்களுக்கு படைக்கிற மாதிரி படையெல்லாம் போட்டு நான்வெஜ் வச்சு, சரக்கு வச்சு, சுருட்டு வச்சு, சாக்லேட்ஸ் வச்சு, அப்புறம் ஊதுபத்திலாம் ஏற்றி படைக்கிறாங்க. நம்ம ஊர் காவல் தெய்வம் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. எடு அப்படி, நான் யூடியூப்க்கு தான் எடுக்கிறேன், வேணா அதுலேருந்து க்ராப் பண்ணிக்கோ. என்னது வியட்நாமில் எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு இந்த பாப்அப் க்ரீட்டிங்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஹேண்ட்மேடு, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு நான் இக்னோர் பண்ணிட்டேன். பார்த்தா வியட்நாமில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது கண்டிப்பாக அது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த லேக்கில் ஃபிஷ்ஷு, டர்ட்டில்ஸ் நிறைய நாங்கள் பார்த்தோம். ஹோன் கியோ லேக்கு, இதை சுற்றி தான் அந்த கோயில் இருக்குது. இதில் எல்லோரும் வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. இங்கே ஏதோ ஸ்டேஜ் செட்டப் போயிட்டுருக்கு, இப்போது ஏதோ ஒரு ஷோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய சாப்பிட்றதுக்குலாம் எல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போனால் கோயிலை பார்க்கலாம். ஷார்ட்ஸ் அலவுட் இல்லை, மாடஸ்ட் க்ளாத்திங்கில் தான் போகணும். இந்த லேக் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் வந்துட்டு சட்டை போட்டுட்டு இருக்கணும்னு நினைச்சேன். ஆப்போசிட்ல இருக்கிறோம். தூரத்துல பாரு. நீ இதுல நீ போ, நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 4:30 to 5:30 வர பாருங்கள். ஏன்னா 4:30 நீங்கள் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இங்கே சன்செட் வந்து 5:30. ஸோ இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜில் லைட்டு, கோயில்லையும் லைட் இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் கண்டிப்பாக. இதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து கோல்டு மைலோலாம் குடிச்சிட்டு நாங்கள் வாட்டர் பப்பெட் ஷோ பார்க்க போயிட்டோம். அதோட வீடியோஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதோட டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 150 rupees பர் பர்சன். அது ஒரு 1 hour ஷோ. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. அங்கே நியர்பை வந்து வியட்நாமீஸ் லேண்டன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வியட்நாமீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் டின்னர் பண்ணோம். இதுதான் அந்த பிக்ஸு. இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸில் சூப்பரான ஃப்ளேவரில் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். இந்த வாட்டர் பப்பெட் ஷோ நம்மளோட தமிழ் இந்தியன் கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் கிளிம்சஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இல்லாதனால எதுவுமே புரியலை. கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஹலாங் பே க்ரூஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஒரு 3 days பார்க்குறேன். பாய்.